Good evening. Okay. So, நம்ம ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட்டா நேத்து கிளாஸ்ல கண்டினியூ பண்ண முடியல. ஸோ, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஸோ, பேக் எண்ட் மட்டும் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். ஸோ, இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல சிம்பிளா ஒரு யூஐ கிரியேட் பண்ணிட்டு, மெயின் பார்ட்டே வந்து நம்ம பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் சேர்த்து லிங்க் பண்றது தான் இன்னைக்கு உள்ள மெயின் பார்ட். ஓகேவா? ஓகே. ஸோ, நம்ம அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். அந்த ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது தானே? ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி பேக் எண்ட ஒரு ஃபோல்டர்ல இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, நான் இதை சொல்றேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் மட்டும் ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள நான் இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல நம்ம இப்ப என்னன்னா, போன தடவை நம்ம என்ன பண்ணலன்னா, இந்த டாஸ்க்ல இருந்து இந்த மாடியூல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணல. இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாம நீங்க ப்ரோக்ராம் npm ஸ்டார்ட் கொடுத்து நீங்க ப்ராஜெக்ட ரன் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எரர் வந்திருக்கும். ஓகே. சோ என்னன்னா இந்த லைன் மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸ்கீமாவை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டோம். அதே ஸ்கீமாவை நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணல. சோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இங்க மாடியூல்ஸ் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ரூட்டரையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ரூட்டரையும் என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். இங்க இருந்து டாஸ்கையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இதை பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம். இந்த இதுல நான் ரூட்டரை எக்ஸ்போர்ட் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே. இந்த ரூட்டரை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மாடியூல்ஸ் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூட்டரை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணாதான் உங்களுக்கு ரன் ஆகும். இல்ல உங்களால என்ன எரர்னே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. அதனாலதான் சொல்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தென் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேக் எண்ட் தானே கிரியேட் பண்ணிருந்தோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதே மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட்டுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி இன்புட் ஃபார்ம் டேக் இது சிம்பிள் யூஐ தான். ஸோ நம்ம அதை சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஒரு div கிரியேட் பண்ணிட்டு divக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணது பேக் எண்ட்னால நான் ஃப்ரண்ட் எண்ட் சிம்பிளா தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அண்ட் தென் h1 டேக்ல டு டூ லிஸ்ட் நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு எமோஜி மாதிரி இருக்கா டு டூ லிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எமோஜிஸ் வேணும்னா நீங்க எமோஜி பீடியான்னு ஒரு ஆப் வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அந்த எமோஜிஸை காப்பி பண்ணி இங்க உங்களோட வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அந்த எமோஜிஸ் வந்து வந்துடும். ஓகே. ஸோ நான் அடுத்து என்ன பண்ணணும், இன்புட் டேக்லாம் யூஸ் பண்ண போறதுனால ஒரு ஃபார்ம் வச்சுக்கிறேன். அந்த ஃபார்முக்கு வந்து ஐடி நேம் வந்துட்டு டாஸ்க் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் சரி 15 மினிட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா போச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதே 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் போற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு இன்புட் டேக் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 இன்புட் டேக் இருக்கா, டைப்புக்கும் ஒர்க்குக்கும், அதாவது டாஸ்க்குக்கும் ஒர்க்குக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டாஸ்க் ஆஃப் த டைட்டிலுக்கு வந்துட்டு நம்ம டைப் வந்து டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். ஓகே. அண்ட் தென் பிளேஸ் ஹோல்டர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டாஸ்க்னு அதுல எழுதியிருக்கு. ஸோ டாஸ்க்கு பிளேஸ் ஹோல்டர். அண்ட் தென் இதுக்கு ஒரு ஐடி வைக்கணுமா. ஸோ நான் இதுக்கு ஐடி வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன்னா டைட்டில். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்புட் டேக் கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் டேக் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிதானே? ஸோ ஒரு டிராப் டவுன் மெனு மாதிரி இருக்கு. நீங்க இன்புட் டேக்ல அந்த மாதிரி டிராப் டவுன் மெனு வச்சு நீங்க கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணணும், செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஓகே. செலக்ட்குள்ள ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தீங்க அப்படிதானே?
சோ இதுல நம்ம கேட்டகரிய தானே செலக்ட் பண்றோம். சோ நான் இதுக்கு வந்து ஐடி வந்து கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஃப்ரண்ட் எண்ட்னால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். சோ நீங்க மேட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன் கேஸ் டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ அண்ட் தென் அதுல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒண்ணு ஒர்க்கு, இன்னொன்னு பர்சனல். 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு பர்சனல். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு வேல்யூ வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க 2 ஆப்ஷனுக்கும் வேல்யூ வந்து வேற வேற வேல்யூ கொடுக்கணும். அப்பதான் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு வேல்யூ வந்துட்டு நான் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகுதோ அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல போயிட்டு அங்க போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ அதனாலதான் இங்கேருந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷனுக்கு ரெண்டுத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கேட்டகரியை கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு கீழே ஒரு பட்டன் இருந்துச்சு. கீழே இல்ல சைட்லயே ஆட் டாஸ்க் ஒரு பட்டன் இருந்ததா? ஸோ அந்த பட்டனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு பட்டன் டேக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஆட் டாஸ்க். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு ஐடி நேம் கொடுக்கணும்ல. அதுக்கு ஐடி நேம் என்னன்னு கொடுத்துக்கலாம்னா சரி டைப் வந்து சப்மிட்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து சப்மிட் தானே ஆகுது. ஸோ அங்க நமக்கு டைப் வந்துட்டு சப்மிட். ஓகே. சப்மிட் டைப்பை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம்ல அவ்வளவுதான். ஃபார்ம் எலமெண்ட் இவ்வளவுதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிவ்ல ஃபில்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்ததா? இங்க நமக்கு என்ன இருந்துச்சு? ஃபில்டர் இருந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு இன்புட் டேக் ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி ஒரு டிராப் டவுன் மாதிரி ஷோ ஆச்சு. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்ணணும். அதுக்காண்டி நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ்க்குள்ளதான் நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ அந்த டிவ்க்கு வந்துட்டு ஐடி நேம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐடியில கிளாஸ் நேமா கொடுத்துக்குவோம். ஏன்னா இதை நம்ம ஜஸ்ட் ஸ்டைலிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த டிவ்வை. ஸோ அதனால நான் ஃபில்டர்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் லேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லேபிள்ல ஏன்னா ஃபில்டர்னு சைட்ல அங்க எழுதி இருந்தது. ஸோ அதனால ஃபில்டர்னு போட்டு ஒரு லேபிள் அண்ட் தென் அதுக்கு கீழே அது பக்கத்திலேயே ஒரு இன்புட் டேக் மாதிரி இருந்துச்சு. அதுல ஆளு பர்சனலு நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன கொடுப்போம்? செலக்ட் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இந்த செலக்டுக்கு ஒரு ஐடி நேம். அந்த செலக்டுக்கு ஐடி நேம் கொடுத்தோமா? கொடுத்துட்டோம். அந்த செலக்டுக்கு நம்ம கேட்டகரின்னு ஐடி நேம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டோம். ஸோ இந்த செலக்டுக்கு ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். என்னன்னா ஃபில்டர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த செலக்டருக்கு வந்துட்டு ஃபில்டர் கேட்டகரி ஐடி நேம் கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ். இங்க வந்து நம்ம 3 ஆப்ஷன்ஸ் வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆல் அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு வேல்யூ என்ன கொடுத்துக்கலாம்? வேல்யூ வந்துட்டு ஆல்னு கொடுத்துக்கலாமா? இல்ல இல்ல வேல்யூ வந்துட்டு இதுக்கு வந்து எம்டி வேல்யூ தான் பாஸ் பண்ணணும். ஓகே. ஏன் அப்படின்னா ஒர்க்குனா தான் நம்ம வந்து மொத்தமாவே 2 ஆப்ஷன் தான் வைக்க போறோம். ஒண்ணு ஒர்க் வந்தா என்ன பிரிண்ட் பண்ணணும், ஆர் அதர்வைஸ் பர்சனல் வந்தா என்ன பிரிண்ட் பண்ணணுங்கிறது தான் வைக்க போறோம். ஸோ அதனால இதுக்கு நம்ம எந்த வேல்யூ பாஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒர்க்குக்கு வேல்யூ. ஸோ வேல்யூ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பர்சனல். ஸோ அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா எலமெண்ட்ஸையும் கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எலமெண்ட் பாக்கி இருக்கு. எந்த எலமெண்ட் அப்படின்னா நம்மளோட அந்த யூஎல் பாக்கி இருக்கு. யூஎல் மீன்ஸ்
இப்போ இது எல்லாமே ஷோ ஆகுதா? இது வந்து எம்ப்டியா ஷோ ஆகாது. இதுதானே? இதுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சாதான் ஆட் ஆக அந்த ஸ்பேஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ நான் அதுக்கு ஒரு எம்ப்டியா ஒரு யுஎல் டேக்க நான் ஆட் பண்ணி வைக்கிறேன் இந்த இடத்துல. பட் நான் அதுக்குள்ள எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணல. அது எந்த வேல்யூ இன்சர்ட் ஆகும் அப்டின்னா, யூசர் எந்த வேல்யூவ இன்சர்ட் பண்றாங்களோ, அந்த வேல்யூ வந்துட்டு அந்த யுஎல்குள்ள இன்சர்ட் ஆகும். சோ நான் வந்துட்டு இதுக்கு வந்து டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு மட்டும் நேம் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, டாஸ்க் லிஸ்ட். ஓகே, சோ நேம் வச்சு ஃபைனலி நம்ம வந்துட்டு இதை கிரியேட் பண்ணிருக்கோம். இதை நான் ரன் பண்ணி பாக்குறேன் என்ன ரைட். ஓகே, சோ நமக்கு இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் லைட்டா ஸ்டைலிங் மட்டும் பண்ணிட்டு ஸ்டைலிங் கூட நம்ம அப்புறம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட உள்ள வச்சு இதை எப்படி கிரியேட் பண்றது, எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பாத்துக்குவோம். சோ இதுல பர்சனல் ஒர்க் இதெல்லாம் ஒர்க் பர்சனல் ஓகே ஆட் டாஸ்க் சப்மிட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. சோ நம்ம இப்ப அத சிஎஸ்எஸ் அப்புறம் பார்க்கலாம். சோ பேசிக்கா இப்ப இது வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட ரன் பண்ணணும். சோ நீங்க வந்து எக்ஸ்டர்னலாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்டர்னலாவே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாஸ்க லோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, டாஸ்க லோட் பண்ணணும் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் கரெக்டா லோட் ஆகி என்னோட அவுட்புட்ல வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் எனக்கு. ஓகே, அது ஏபிஐ கொடுக்கணும். டாஸ்க லோட் பண்ணிட்டு தான் நீங்க வந்துட்டு இது பண்ணணும். ஓகே, சோ இந்த இடத்துல இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சாம்பிளா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏபிஐ மாதிரி கொடுத்துருக்காங்களா? இந்த ஏபிஐ நான் ஜஸ்ட் அங்க காப்பி பண்ணி தான் போட போறேன். நான் இப்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுல இந்த ஏபிஐ எதுக்கு அப்படின்னா, நீங்க பேக்எண்ட்ல சர்வர் டாட் ஜேஎஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்களா ஏபிஐ டாஸ்க்னு கொடுத்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் இங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, போர்ட் எத்தனை கொடுத்துருக்கீங்க? அந்த நம்ம இஎன்வில கொடுத்துருக்கோம் அப்படிதானே, 5000. சோ இந்த 5000 போர்ட்ல இந்த ஏபிஐல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய பேக் எண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ எனக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கிறது ஆல்ரெடி நான் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா, சோ இங்க எனக்கு ஷோ ஆகுதா போர்ட் 5000ல இங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னு. சோ நான் வந்து இப்போதைக்கு ப்ராஜெக்ட்ல ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இந்த போர்ட் நம்பரே நான் பண்றேன். சோ இந்த ஏபிஐல தான் நமக்கு என்ன ஆக போகுது, பேக் எண்ட லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டோட நம்ம ரன் பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். சோ அதனால அதை கனெக்ட் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஏபிஐய நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, எந்த இடத்துல என்னோட ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கு, பேக் எண்ட் ரன் ஆயிட்டு இருக்கோ அதோட ஏபிஐ எடுத்துட்டு வந்து என்னோட ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுத்தாதான் எனக்கு என்ன ஆகும், என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்ட் ஏபிஐக்குள்ள
இங்க என்னோட ஏபிஐ கொடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா document dot get element by ஐடி வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபார்மை கெட் பண்ணணும். ஓகேவா? ஃபார்மை கெட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஃபார்ம்ல உள்ள வேல்யூஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கெட் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஸோ நான் டாஸ்க் ஃபார்மை கெட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே, இங்க நான் நேம் என்ன வச்சிருக்கேன், டாஸ்க் ஃபார்ம் நேம் வச்சிருக்கேனா. ஸோ அந்த டாஸ்க் ஃபார்மை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணணும். என்ன ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா சப்மிட். ஏன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், பட்டனை சப்மிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறமே எனக்கு என்ன பண்ண போகுது, என் ஃபார்ம் சப்மிட் ஆகிதான் என்னோட ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள வரப்போகுது. ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள வந்து அது மீன் பேக் எண்டுக்குள்ள போக போகுது. சரி, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து சப்மிட் கொடுத்த உடனே தான் நமக்கு பேக் எண்டுக்குள்ள போக போகுது. ஸோ இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். ஸோ நான் இங்க வந்துட்டு என்ன ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணிருக்கேன்னா சப்மிட் ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வழக்கம் போல நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரே டைம்ல மல்டிபிள் யூசர்ஸ் சப்மிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி சப்மிட் பண்ணாலும் என்ன பண்ணணும், நம்மளோட ஃபார்ம்ல அது எல்லாத்தோட வேல்யூஸையும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதனால அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ப்ரிவென்ட் டிஃபால்ட்னு ஒண்ணு கொடுப்போம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்ம ஃபார்ம் சப்மிட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ராஜெக்ட் லோட் ஆகிடக்கூடாது, டிஃபால்ட்டா லோட் ஆகிடக்கூடாது. அதனாலதான் நம்ம ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுப்போம். ஸோ சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபார்ம் என்ன பண்ணணும், லோட் ஆகணும். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், கரெக்டா அதோட வேல்யூஸை கெட் பண்ணி எடுத்துட்டு வரும். அதனால இந்த வேர்டை கரெக்டா கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா என்னெல்லாம் நம்ம ஃபார்ம்ல இருந்து வாங்க போறோம், டைட்டிலும் கேட்டகரியும். எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், டைட்டிலையும் கேட்டகரியிலையும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் டேக்ல டைட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் ஒரு கேட்டகரி அப்படின்னு செலக்டுக்குள்ள யூஸ் பண்ணி அதுலதான் நம்ம ஒர்க்கா பர்சனலான்னு கேட்டகரியை வாங்க போறோம். ஸோ நான் ரெண்டுத்தையும் கெட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட் டாட் கெட். ஓகே, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எல்லாம் யூஸ் பண்றது தெரியும் தானே, டோம் மேனிபுலேஷன் தெரியும் தானே. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அது எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியும்னா தம்ஸ் அப் எமோஜி சென்ட் பண்ணுங்க. தெரியாதுன்னா இப்படி இப்படி டவுன் சம் தம்ஸ் அப் சென்ட் பண்ணுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கு. எதுக்காண்டி இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்றேன் தெரியுமா, தெரியாதா? தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுன் தம்ஸ் அப் சென்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியும்னா ஓகே. சரி, ஓகே, நீங்க தெரியாதுன்னு நான் எடுத்துக்கிறவா. சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டாஸ்க் ஃபார்ம்ல உள்ள என்ன டைட்டில் கொடுக்க போறோமோ என்ன கேட்டகரி கொடுக்க போறோமோ அதை வாங்கிதான் இப்போ ஆட் டாஸ்க் கொடுத்தா நமக்கு என்ன பண்ண போகுது, டாஸ்க் ஆட் ஆக போகுது. அப்ப எனக்கு என்ன வேணும்னா என்னோட ஃப்ரண்ட் எண்ட்ல நான் HTML கொடுத்திருக்க டாஸ்க் ஃபார்ம் எனக்கு என் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நான் ஆக்சஸ் பண்ணணும். சோ அது வந்துட்டு எதுல இருக்கு, ஒரு HTML டைப்ல இருக்கு. அப்படிதானே, இந்த ஃபார்ம்ங்கிறது HTML டேக். ஒரு HTML டேக்ல உள்ள வேல்யூவை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. அதுக்குதான் டோம் கான்செப்ட்னு ஒண்ணு உண்டு. சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அந்த டோம் கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் மீன்ஸ் நம்ம HTML டாக்குமெண்ட். ஓகே, அந்த டாக்குமெண்ட்ல இருந்து டாட் ஒரு எலமெண்ட்டை கெட் பண்ணிட்டு வரோம். எந்த எலமெண்ட்ட, டாஸ்க் ஃபார்ம்ங்கிற இந்த எலமெண்ட்டை நம்ம கெட் பண்றோம். எதை வச்சு கெட் பண்றோம், அதோட ஐடி நேம் வச்சு கெட் பண்றோம். எனக்கு தேவை இந்த ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு நான் ஒரு ஐடி நேம் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் என்ன பண்றேன், அதை கெட் பண்றேன். அதை நீங்க அந்த ஃபார்ம்ங்கிற டேக் நேம் வச்சும் கெட் பண்ணலாம். ஓகே, நம்ம காமனா எல்லாரும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐடி நேம் வச்சுதான் கெட் பண்ணுவாங்க. சோ அந்த ஃபார்மை எடுத்துட்டு வந்து
என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள கெட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அந்த ஃபார்முக்குள்ள குடுத்திருக்க டைட்டிலையோ, இல்ல அதுக்கப்புறம் அவங்க குடுத்திருக்க கேட்டகரியையோ நான் வந்து இன்புட்டா வாங்க முடியும். அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம கெட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்ம்ல நம்ம எதுக்காண்டி அந்த ஃபார்ம கெட் பண்றோம்? அவங்க சப்மிட் ஐ மீன் ஆட் டாஸ்க்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு டாஸ்க் ஆட் ஆகணும். அப்படின்னா, அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாஸ்க் ஆட் ஆகணும். அப்போ சப்மிட்ங்கிறது ஒரு ஈவென்ட் லிசனர். ஈவென்ட் லிசனர்னா என்னது? ஒரு கிளிக் பண்ணா ஒரு ஃபங்ஷன் நடக்கணும். ஒரு பட்டன சப்மிட் பண்ணா ஒரு ஃபங்ஷன் நடக்கணும் அப்படின்னா, அததான் ஈவென்ட் லிசன் அதான் ஈவென்ட். சோ அத நம்ம எதுக்கு குடுப்போம்னா, ஆட் ஈவென்ட் லிசனருக்குள்ள குடுப்போம். சோ நான் ஆட் ஈவென்ட் லிசனருக்குள்ள ஏன் நான் சப்மிட்ன்னு குடுத்திருக்கேன்? ஏன்னா இவங்க வந்து இப்ப இங்க வந்து சப்மிட் பண்ண போறாங்க. நம்ம அதுலேருந்து டாஸ்க் எல்லாம் எடுக்க போறோம். சோ அதனால இங்க நான் சப்மிட்ன்னு குடுத்திருக்கேன். அண்ட் தென் அசின்க்ரோனஸ் நான் எதுக்கு குடுத்திருக்கேன்னா, ஏன்னா ஒரே டைம்ல மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்றாங்க அப்படின்னா, அப்போ என்னோட எல்லா டாஸ்கையும் நான் கெட் பண்ணணும். அதனாலதான் நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், அசின்க்ரோனஸ் யூஸ் பண்ணிருக்கேன். பிரிவென்ட் டிஃபால்ட் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃபார்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டாஸ்க் லோட் ஆகி இது பண்ணணும். அதுக்கு முன்னாடியே லோட் ஆகிட்டுனா, ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி லோட் ஆகிட்டுனா டாஸ்க் ஆட் ஆகாதுல்ல. சோ அதனால பிரிவென்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு விஷயம் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதுக்காண்டி தான் prevent default. சோ தென் இப்ப நான் எதுக்காண்டி ஃபார்ம்ல எடுத்தேன்? இந்த டைட்டிலையும் இந்த கேட்டகரியும் வாங்குறதுக்காண்டி தான் ஃபார்மையே ஃபர்ஸ்ட் கெட் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? டைட்டில வாங்க போறேன். சோ டைட்டில வாங்கி இந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணிருக்கேன். கான்ஸ்ட் டைட்டில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்குள்ள டைட்டில கெட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறேன். எப்படி கெட் பண்ண போறேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி டைட்டில கெட் பண்ண போறேன். ஓகே. சோ டைட்டிலுக்கு நான் இங்க என்ன ஐடி வச்சிருக்கேன்? டைட்டில் தான் ஐடி வச்சிருக்கேன். சோ அப்படி அந்த ஐடியை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்? கெட் பண்ணிக்கிறேன். சோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா, கெட் பண்ணி எதை கெட் பண்ண போறேன்? அதோட வேல்யூவை தான் கெட் பண்ண போறேன். ஓகே. அந்த டைட்டிலுக்குள்ள யூசர் கண்டிப்பா ஒரு வேல்யூ குடுப்பாங்க அந்த இன்புட்டுக்குள்ள. சோ அந்த அந்த வேல்யூ மட்டும் கெட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி நான் கேட்டகரியிலயும் ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ குடுப்பாங்க. ஒண்ணு பெர்சனல்னு குடுப்பாங்க. இல்லன்னா ஒர்க்ன்னு குடுப்பாங்க. சோ அந்த 2 வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூவ நான் எடுக்கணும். சோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணிட்டு, நான் இங்க ஒரு கிளாஸ் நேம் இங்க என்ன வச்சிருக்கேன்? செலக்ட்க்கு கேட்டகரின்னு கிளாஸ் நேம் வச்சிருக்கேனா? சோ அந்த கிளாஸ் நேம் இல்ல ஐடி நேம். ஐடி நேம் வச்சிருக்கேனா? சோ அந்த ஐடி நேமை யூஸ் பண்ணி கெட் பண்ணி எத கெட் பண்றேன்னா அதோட வேல்யூ. சோ டைட்டில கெட் பண்ணி டைட்டில்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. கேட்டகரிய கெட் பண்ணி கேட்டகரியில ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபைனலா என்ன பண்ணணும்? ஃபெட்ச் பண்ணணும். எத ஃபெட்ச் பண்ணணும்? அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபெட்ச் பண்ணி எதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா, போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஜேசன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ரூட்டர்ல நிறைய குடுத்து வச்சிருக்கோமா? என்ன குடுத்து வச்சிருக்கோம்? கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், பேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், டெலிட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ போஸ்ட் மெத்தட் எதுக்குன்னு சொன்னேன்? சோ அன்னைக்கே சொன்னேன். சோ நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஒரு டாஸ்க் ஆட் பண்றதுக்கு நமக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். சோ போஸ்ட் மெத்தட்ல நம்ம டாஸ்க் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ணணும் நம்ம? ஃபெட்ச் பண்ணணும். சோ ஆல்ரெடி இங்க அவைட் யூஸ் பண்ணி டாஸ்க்க சேவ் பண்ணியிருக்கோம். சோ அத நம்ம என்ன பண்ணணும்? ஃபெட்ச் பண்ணணும். சோ ஃபெட்ச் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா அவைட் ஃபெட்ச். இங்க நம்ம பேக் எண்டோட ஏபிஐ நம்ம இங்க குடுத்த உடனே அந்த பேக் எண்ட் கோட் இங்க லோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே. சோ நம்ம அந்த பேக் எண்ட் கோட்ல நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்? அதுல போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஜஸ்ட் நான் இங்க இருந்து இவ்வளவு டேட்டாஸ் இப்ப வாங்கியிருக்கேனா, இந்த டேட்டாஸ் ஜஸ்ட் ஃபெட்ச் பண்ணி நான் அப்படியே அங்க அனுப்ப போறேன். அவ்வளவுதான். அந்த ஏபிஐக்கு சென்ட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இங்க ஏபிஐ குடுத்துருக்கேன்னா, அந்த ஏபிஐக்கு நான் இங்க ஃபெட்ச் பண்ணி சென்ட் பண்ண போறேன். சோ அந்த ஏபிஐ ஃபர்ஸ்ட் நான் குடுத்துக்கிறேன். கமா எதுக்காண்டி அந்த ஏபிஐக்குள்ள சென்ட் பண்ண போறோம்னா, அந்த ஃபங்ஷன செகண்ட் நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் எந்த எந்த இடத்துக்கு சென்ட் பண்ண போறேன்? இந்த பேக் எண்டுக்கு உள்ள இந்த ஏபிஐக்கு நான் ஃபெட்ச் பண்ணி சென்ட் பண்ண போறேன். என்ன ஃபங்ஷன் அங்க நடக்க போகுது அப்படின்னா, மெத்தட் போஸ்ட் மெத்தட்.
ஏன் போஸ்ட் மெத்தடுக்கு நான் இங்க இது பண்றேன்? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஒரு டாஸ்க் ஆட் பண்ண போறேன். அதான் அந்த ஒரு டாஸ்க் ஆட் பண்ணணும்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். சோ நான் ஃபெட்ச் பண்ணியாச்சு. போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். போஸ்ட் மெத்தட்ல ஹெடர்ஸ். இந்த ஹெடர்ஸ்க்குள்ள நம்ம என்ன குடுப்போம்னா, நம்மளோட கன்டென்ட் வந்து என்ன டைப்ல இருக்க போகுது அப்படிங்கிறது. சோ என்ன டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் கன்டென்ட்ட? JSON ஃபார்மேட்ல தானே ஸ்டோர் பண்ணணும். சோ கன்டென்ட்டோட டைப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் கேப்ஸ்ல போட்டுக்கிறேன். சோ கன்டென்ட்டோட டைப் வந்துட்டு JSON ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் அந்த JSON ஃபார்மேட்ட பாடிக்கு அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி மாத்தணும். இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். பேக் எண்ட் கோடு. போஸ்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ ஸ்ட்ரிங்கிஃபை யூஸ் பண்ணி இப்ப நாம என்ன ஃபெட்ச் பண்ணிட்டு இருக்கோம்? டைட்டிலையும் கேட்டகரியையும் வாங்கிட்டு அதை ஃபெட்ச் பண்ணி இந்த பேக் எண்ட் ஏபிஐ இருக்குல்ல அதுக்கு சென்ட் பண்றோம். எதுக்காண்டி சென்ட் பண்றோம்? போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டாஸ்க எதுக்குள்ள மங்கோடிபிக்குள்ள டாஸ்க ஆட் பண்றதுக்காண்டி நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கண்டென்ட்டோட டைப் ஜேசான் ஃபார்மேட்ல இருக்க போகுது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜேசான் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நான் சென்ட் பண்ணும்போது இந்த டைட்டிலையும் கேட்டகரியும் என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி தான் சென்ட் பண்ண முடியும். அப்பதான் அது வந்து கரெக்டா போய் மங்கோடிபில ஸ்டோர் ஆகும். நம்ம டைட்டிலு, கேட்டகரி நம்ம அங்க குடுத்து வச்சிருக்கோம்ல ஸ்கீமா. அந்த ஸ்கீமாக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஸ்கீமானா நினைவு இருக்கா? இங்க நம்ம ஒரு ஸ்கீமா குடுத்துருக்கோமா? அது என்ன ஃபார்மேட்ல நம்ம ஸ்கீமா குடுத்துருக்கோம்? JSON ஃபார்மேட்ல தான் குடுத்துருக்கோம். சோ இந்த ஸ்கீமாக்குள்ள போய் எனக்கு ஸ்டோர் ஆகணும்னா, நான் இங்க ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி என்னோட டைட்டிலையும் கேட்டகரியும் சேஞ்ச் பண்ணாதான் அந்த ஸ்கீமாக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். சோ அதனால ஃபெட்ச் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி அத நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். JSON ஃபார்மேட்டுக்கு. ஓகே. சோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? தென் நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க் என்னதுன்னா, டைட்டில வேல்யூல குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிரணும்? இங்க நம்மளுக்கு டாஸ்க் ஆட் ஆன உடனே என்ன நடக்குன்னு பாருங்க. இப்ப நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் வந்துட்டு என்ன டாஸ்க் ஆட் பண்றேன் அப்படின்னா, டீச்சிங் ஒர்க்லயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் டாஸ்க் குடுத்துறேன். சோ டாஸ்க் ஆட் ஆன உடனே இங்க டாஸ்க் என்ன ஆயிடுச்சு? இந்த ஃபார்ம் வந்து எம்ப்டி ஆயிடுச்சு. இன்புட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? எம்ப்டி ஆயிடுச்சு. சோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிட்டோம்? டாஸ்க்க கெட் பண்ணியாச்சு. டாஸ்க்க ஃபெட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சு. அப்படின்னா என்ன ஆயிரணும்? அங்க எப்படி எம்ப்டி ஆகுதோ டாஸ்க் அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகணும்? டைட்டில் ஐ மீன் டாஸ்க் அந்த இன்புட் இருக்குல்ல அது வந்து எம்ப்டி ஆகணும். அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வச்சு நம்ம அந்த டைட்டில எம்ப்டி ஆக்கணும். அதோட வேல்யூவை என்ன பண்ணணும்? எம்ப்டி ஆக்கணும். சோ ஒன்ஸ் நான் டாஸ்க ஃபெட்ச் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்புட் டேக்கை எம்ப்டி ஆக்குறேன். அதுக்கு அதோட ஐடி நேம் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூவை எம்ப்டி ஆக்க போறேன். ஓகே. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? எம்ப்டி ஆயிரும். இப்ப டாஸ்க் லோட் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து இப்ப என்ன ஆயிரும்? எம்ப்டி ஆகும். எம்ப்டி ஆயிட்டு நெக்ஸ்ட் டாஸ்க லோட் பண்ணணும். டாஸ்க் லோடுக்கு நான் இங்க ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணியிருக்கேன். சோ அந்த ஃபங்க்ஷனை நான் இனிமேல் தான் எழுத போறேன். ஓகேவா? லோட் டாஸ்க் ஃபங்க்ஷனை நான் இனிமேல் தான் எழுத போறேன். இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நீங்க வந்து எதுக்குள்ள போடணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த இந்த இதுக்குள்ள போட்டுக்கோங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபார்மை எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணா என்ன நடக்கணும்ங்கிறது தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஃபார்மை சப்மிட் பண்ணா டைட்டிலும் கேட்டகரியும்
லோட் ஆகி ஃபெட்ச் பண்ணி அதை ஃபெட்ச் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டா பேஸ்ல போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். அததான் பண்ணிட்டு திருப்பி டாஸ்க் எல்லாம் லோட் ஆகும். ஓகே, சோ லோட் டாஸ்க்ல என்ன நடக்கும்ங்கிறத இதுக்கப்புறம் தான் நம்ம எழுத போறோம் கோட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டாஸ்க் இப்ப சக்சஸ்ஃபுல்லா லோட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ஆட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. MongoDBல ஆட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி பார்க்க முடியும்? வியூ பண்ணி பார்க்கணும். அந்த டாஸ்க்க வியூ பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நம்ம எதுக்குள்ள வந்துருவோம்? ஃபில்டருக்குள்ள வந்துதான். இப்போ ஒர்க்ல நான் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன்னா, அது ஒர்க்ல போய் சேவ் ஆயிருக்கா? பெர்சனல்ல போய் சேவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்னோட டாஸ்க்க வியூ பண்ணி பார்ப்பேன். அப்ப எனக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஒரு டாஸ்க்க வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? அன்னைக்கே சொன்னேன். வியூ பண்ணி பார்க்கணும்னா, நம்ம பேட்ச் மெத்தடும், கெட் மெத்தடும் சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெயினா நம்ம வந்து கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். வியூ பண்ணி பார்க்கணும்னா கெட் மெத்தட் தான். அதுல வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையா அதுக்கு பேட்ச் மெத்தட் வரும். சோ மெயினா ஒரு டாஸ்க் வியூ பண்ணி பார்க்கணும்னா இப்ப நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், கெட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வியூ பண்ணி பார்க்கணும். சோ வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு முதல்ல ஃபில்டர்ல இருந்து அவங்க வந்து பர்சனல் செலக்ட் பண்ணிருக்காங்களா, ஒர்க் செலக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நான் வந்துட்டு எனக்கு தெரியணும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி ஃபில்டர் கேட்டகரியோட வேல்யூவை வாங்கிக்கிறேன். அவங்க ஆளுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு எல்லா டாஸ்க்கும் வியூ பண்ணணும். ஒர்க் கொடுத்திருந்தாங்கன்னா ஒர்க்கோட டாஸ்க் மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும். பர்சனல் கொடுத்திருந்தாங்கன்னா பர்சனலோட டாஸ்க் மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும். சோ அப்ப எனக்கு என்ன பண்ணணும், ஃபில்டர் கேட்டகரி அப்படிங்கிற ஐடி நேமை யூஸ் பண்ணி நான் அந்த செலக்ட் குடுத்திருந்தேன்ல அந்த ஆப்ஷன் அதோட வேல்யூவை கெட் பண்ணிக்கிறேன். சோ அதே மாதிரி ஃபில்டர் கேட்டகரியில அங்க நமக்கு என்னாச்சு, ஃபார்ம கெட் பண்ணி சப்மிட் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூஸ போஸ்ட் மெத்தட்ல பாஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டு சேஞ்ச் அப்படிங்கிற ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ண போறேன். ஏன் இங்க நான் சேஞ்ச் ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றேன்? ஏன்னா ஒவ்வொரு டைம் ஃபில்டர்ல ஒர்க் கொடுக்கும்போது ஒர்க்கோட டாஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. அப்படிதானே, ஒர்க்கோட டாஸ்க மட்டும் காமிக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகுது. அடுத்து பர்சனல் கொடுக்கும்போது பர்சனலோட டாஸ்க மட்டும் காமிக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகுது. சோ அதனாலதான் நான் இங்க என்ன ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணிருக்கேன், சேஞ்ச் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி சேஞ்ச் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணிட்டு டாஸ்க லோட் பண்றோம். அவ்வளவுதான். நீங்க எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டாஸ்க லோட் பண்ணிட்டேன். சோ ஜஸ்ட் நான் லோட் டாஸ்க்ன்னு குடுக்குறேன்னா, இதுக்கப்புறம் தான் இந்த லோட் டாஸ்க்ல என்ன நடக்குங்கிறத இதுக்கப்புறம் தான் எழுத போறேன். ஓகே. சோ அத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு அசின்க்ரோனஸ் ஃபங்ஷனா எழுதிக்கிறேன். சோ அசின்க் ஃபங்ஷன். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா, அசின்க் போட்டுட்டு ஆரோ ஃபங்ஷனா எழுதிருக்கோம். இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க நார்மலா? ஃபங்ஷனோட நேம்ன்னு டிக்ளேர் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்கோம். பட் நம்ம வந்து அசின்க்ரோனஸ் ஃபங்ஷனா டிக்ளேர் பண்ணிருக்கோம். லோட் டாஸ்க். இப்பதான் லோட் டாஸ்க்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எழுதுறோம். ஓகே. சோ லோட் டாஸ்க்ல என்ன நடக்கும்னா, ஃபில்டர் கேட்டகரியோட வேல்யூவை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் கேட்டகரியோட வேல்யூ நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்ங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கான்ஸ்ட் ஃபில்டர்ங்கிற வேல்யூல ஃபில்டர் கேட்டகரியோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே. சோ ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள அதுக்குள்ளதான் செக் பண்ண போறோம். என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா,
இப்ப நம்மளோட டாஸ்க் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? நம்ம ஃபெச் பண்ணி வச்சிருக்கோம்ல ஏபிஐ வச்சு. சோ அத வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்? டாலர் நான் இதை எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எழுதிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் மார்க் ஃபில்டர் பண்ணிட்டோம். ஃபில்டர் பண்ணும்போது அவாய்ட் ஃபெச் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிருக்கோமா? பேஜ் வராது. இந்த லைன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் டாஸ்கையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சரி இந்த லைன்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? லோட் டாஸ்க் தான் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு டாஸ்க லோட் பண்ணி இங்க நமக்கு வியூ பண்ற மாதிரி ஆப்ஷனை தரப்போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் டாஸ்க்ல யார் யாரெல்லாம் நமக்கு என்ன பண்ணிருக்கா பர்சனல் கொடுத்தாங்கன்னா என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும்? பர்சனல்ல உள்ள டாஸ்க மட்டும் ஷோ பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஃபெச் பண்றோம்ல ஒர்க் கொடுத்து கேட்டகரியையும் டைட்டிலையும் ஃபெச் பண்றோம்ல அப்போ அந்த ஃபெச் பண்ற டாஸ்க்ல உள்ள பர்சனலும் இங்கேயும் பர்சனலா இருந்துச்சு அப்படின்னா பர்சனல் டாஸ்க மட்டும் ஷோ பண்ணும். அதே மாதிரி இங்க ஒர்க் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில உள்ள ஒர்க்கும் இங்க ஒர்க் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஃபில்டர்ல ஒர்க் கொடுத்திருக்காங்க. சோ ஃபெச் பண்ண டாஸ்க்லயும் ஒர்க்குக்கு கீழே என்னென்ன டாஸ்க் எல்லாம் வருதோ அந்த டாஸ்க மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு ஒர்க்ல உள்ள டாஸ்க மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணிருக்காங்க. எதை ஃபெச் பண்ணிருக்காங்க? இந்த ஏபிஐ கொடுத்து நம்ம இத ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கோம்ல சோ இத ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணிருக்காங்க. ஃபெச் பண்ணிட்டு நமக்கு எதை மட்டும் ஃபில்டர் பண்ணி தரணும் அப்படின்னா நம்ம ஃபில்டருக்குள்ள தானே நம்ம ஃபில்டர் கேட்டகரியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஃபில்டர் கேட்டகரியில இப்போ ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே இப்ப ஃபில்டர் கேட்டகரியில இங்க ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு இந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்கும்? ஒர்க்னு இருக்கும். கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கோங்க. ஒர்க் கொஸ்டின் மார்க் கேட்டகரியில போயிட்டு நம்ம ஃபெச் பண்ணிட்டோம் அப்படிதானே? ஃபெச் பண்ணிட்டோம். கேட்டகரியில ஒர்க்குக்கு கீழே என்னென்ன டாஸ்க் எல்லாம் வந்திருக்கோ அந்த டாஸ்க மட்டும் எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன பண்ண போறோம்? ஃபில்டர்ல ஆட் பண்ண போறோம். மத்த எல்லா இடத்துலயும் மத்த டாஸ்க் எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? எம்டி பண்ணிடுவோம். இத மட்டும் எடுத்து வந்து ஆட் பண்ணிட்டு மத்த டாஸ்க் எல்லாம் இங்க ஷோ ஆகுமா? மத்த டாஸ்க் எல்லாம் ஷோ ஆகாது. சோ இங்க நான் ஒர்க் கொடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த கேட்டகரியில போயிட்டு என்னென்ன டாஸ்க் எல்லாம் ஒர்க்கா இருக்குதோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அதை மட்டும் ஷோ பண்ணும்.
மத்த டாஸ்க்லாம் ஷோ ஆகாது. அதனாலதான் மத்த டாஸ்க்குலாம் எம்ப்டி அந்த மாரி போட்டிருக்காங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல உள்ள வேல்யூ. இப்போ இங்க நான் ஃபில்டர்ல வொர்க்ன்னு குடுத்திருந்தேன்னா, வொர்க். ஓகே. அண்ட் தென் கேட்டகரியில போயிட்டு வேல்யூவ செக் பண்ணும். கேட்டகரியில எந்தெந்த டாஸ்க்லாம் வொர்க்ன்னு குடுத்திருக்காங்களோ, அத மட்டும் ஃபில்டர்ல ஆட் பண்ணும். மத்த டாஸ்க் எல்லாத்தையும் எம்ப்டி பண்ணி விட்டுரும். மத்த டாஸ்க்லாம் எனக்கு ஷோ ஆகாது. ஓகே. சோ இங்க ஃபில்டர் பண்ணி வருதுல்ல, இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டாஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ண போறோம். இங்க ரெஸ்பான்ஸ்ல நம்ம ஃபில்டர் பண்ணி வருதுல்ல, வொர்க்ன்னு டாஸ்க்ன்னு குடுத்தா, வொர்க் டாஸ்க் மட்டும் ஃபில்டர் பண்ணி வருது. அந்த வொர்க் டாஸ்க்க மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டாஸ்க்குள்ள ஆட் பண்ணுவோம். எப்படி ஆட் பண்ணுவோம்? JSON ஃபார்மேட்ல ஆட் பண்ணிருவோம். சோ இந்த டாஸ்க்குள்ள இப்ப எனக்கு வொர்க் கேட்டகரியில உள்ள இந்த 2 டாஸ்க் மட்டும் எனக்கு இந்த டாஸ்க்குள்ள இப்ப ஸ்டோர் ஆகிரும். இந்த எக்ஸாம்ல வச்சு பார்த்துட்டே வாங்க. ஓகே. சோ இப்போ வந்து ஸ்டோர் ஆகியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஸ்டோர் ஆன டாஸ்க்க என்னோட யூஎல்ல டிஸ்ப்ளே பண்ணணும். யூஎல் மீன்ஸ் நான் இங்க எம்ப்டியா தானே ஒரு யூஎல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காண்டி இந்த யூஎல் எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்? இங்க எப்படி கீழ வந்து அடுத்தடுத்து டாஸ்க் இதெல்லாம் பேக் எண்ட்ல லோட் ஆயிட்டு. பேக் எண்ட்ல அந்த டாஸ்க்குள்ள போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு. ஆனா நான் இன்னும் என்ன பண்ணல? அந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்ப்ளே பண்ணல. அத டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்? அந்த யூஎல் எனக்கு வேணும். அந்த யூஎல்ல நான் எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? டாஸ்க் லிஸ்ட்ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த யூஎல்ல ஃபர்ஸ்ட் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணி இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்ம இங்க டாஸ்க் லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த டாஸ்க் அப்படியே அந்த யூஎல்குள்ள ஆட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறோம். டாஸ்க் லிஸ்ட் தானே அந்த டாஸ்கோட லிஸ்ட தானே ஸ்டோர் பண்றோம். சோ டாஸ்க் லிஸ்ட் சோ வேரியபிள் நேம் வச்சாச்சு. அடுத்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடில அந்த யூஎலுக்கு நம்ம வந்து டாஸ்க் லிஸ்ட் தான் நேம் கொடுத்துருக்கோம். நான் அதை அப்படியே லோட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஏன்னா கேப்ஸ் தானே கொடுத்துருக்கேன் எல்லு. ஆமா. வேரியபிள் நேம் ஐடி நேம் கரெக்டா கொடுங்க. அப்பதான் கரெக்டா உங்களோட ஐடி வந்துட்டு லோட் பண்ணி எடுத்துட்டு வரும் உங்களோட எலமெண்ட்ட. சோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த எலமெண்ட்ட இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்ப இனிஷியலா டாஸ்க் லிஸ்ட்ல வந்துட்டு இன்னர் HTML யூஸ் பண்ணி ஒரு எம்ப்டி வேல்யூ தான் இன்சர்ட் பண்ணுவேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் வெயிட் a minute. இன்னர் HTML யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். சோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டாஸ்க்ல வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா எம்ப்டியா தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு டைமும் டாஸ்க் வந்துட்டு கம்பேர் பண்ணி லோட் பண்ணும்போதும் யூஎல்ல வந்து ஆட் பண்ற மாதிரி செட் பண்ண போறேன். ஓகே. சோ டாஸ்க் டாட் ஃபார் ஈச். சோ இந்த டாஸ்க் என்னது அப்படின்னா, இது வந்து நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட். ஓகே. சோ இதுல போயிட்டு ஒரு எல்லைய நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம யூஎல் மட்டும் தானே கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். யூஎல்குள்ள ஒரு ஒரு ஐட்டம நீங்க ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? எல்ஐ டேக் வேணும்ல. சோ எல்ஐ டேக் நான் இங்க கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு சின்டாக்ஸ் என்னதுன்னா, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். ஓகே. கிரியேட் எலிமெண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு எல்ஐ டேக கிரியேட் பண்ண போறேன். சோ கிரியேட் பண்ணிட்டா எனக்கு இங்க கிரியேட் ஆயிரும். சோ அப்புறம் எல்ஐ டாட் இன்னர் HTML. எல்ஐக்குள்ள நான் இப்ப என்ன பண்ண போறேன்? டாஸ்க் எல்லாம் உள்ள என்டர் பண்ண போறேன். சோ அதை எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் இங்க ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட் லிட்ரல் இருக்குல்ல, அதை சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒரு HTML டேக் யூஸ் பண்ண போறேன்னா, கண்டிப்பா டெம்ப்ளேட் லிட்ரல் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ டெம்ப்ளேட் லிட்ரல் யூஸ் பண்ணி
இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாஸ்க் கம்ப்ளீட் ஆன டாஸ்க்க மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த இதுக்குள்ள ஆட் பண்ணணும். எதுக்குள்ள? நம்மளுடைய எல்லைக்குள்ள ஆட் பண்ணணும். ஓகே. அந்த கம்ப்ளீட்டடா இல்லையா? அப்படின்னு பார்க்கிறதுக்கு தான் யாரோட வேலை? பேட்ச்சோட வேலை. ஓகே. கம்ப்ளீட்டடா இல்லையா அப்படின்னா என்ன மீன்ஸ்? அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? ஒரு டாஸ்க்க ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? ஆட் பண்ண டாஸ்க்க மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணணும்? ஆட் டாஸ்க்ன்னு கிளிக் பண்ண உடனே தான் நம்மளுக்கு எல்லையில போய் ஆட் ஆகுது. சோ, அந்த டாஸ்க்க அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அந்த ஆட் டாஸ்க்ங்கிறத அந்த பட்டன கிளிக் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே. அது எப்போ கம்ப்ளீட்டடா மாறும்? ஆன் கிளிக் டாகிள் இத நான் உங்களுக்கு கோட ஃபுல்லா எழுதிட்டு, உங்களுக்கு நான் ஒவ்வொரு லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இல்லன்னா நான் இப்ப லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே. டாஸ்க் கம்ப்ளீட்டடான்னு பாக்குறாங்க. சோ இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்துட்டு எல்ஐ டேக்ல வந்துட்டு இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்சர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, இத நான் பட்டனையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிட்டு சொல்றேன்.
இப்ப என்னன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாஸ்க்க ஃபெட்ச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு டாஸ்க்க லோட் பண்றதுக்கு கேட்டகரி வைஸா ஃபில்டர் பண்ணி, அத நான் டாஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த டாஸ்க்க எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டாஸ்க்கும் டிஸ்ப்ளே ஆகணும். ஆல் டாஸ்க் குடுத்தா எல்லா டாஸ்க்கும் டிஸ்ப்ளே ஆகணும். பெர்சனல் குடுத்தா பெர்சனல் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். வொர்க் குடுத்தா வொர்க் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். எதுல? அந்த யுஎல் குள்ள டிஸ்ப்ளே ஆகணும். சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் அந்த யுஎல் அந்த டாஸ்க் லிஸ்ட் இருக்குல்ல, சோ அந்த டாஸ்க் லிஸ்ட் தான் குடுத்திருக்கோம் நம்ம இங்க யுஎல்க்கு. சோ அந்த நேம் வச்சு கெட் பண்ணிருக்கோம். கெட் பண்ணிட்டு அதுக்கு இன்னர் HTML எம்ப்டியா கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். எதுக்குள்ள? அந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ண போறோம். இனிஷியலா எம்ப்டி பண்ணி தான் வச்சிருக்கோம். எம்ப்டியா தான் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இப்பதான் ஒவ்வொன்னா ஆட் பண்ண போறோம். ஃபார் ஈச் ஒவ்வொரு டைமா ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ணணும்னா, முதல்ல ஒரு எல்லைய கிரியேட் பண்ணிட்டு, எல்லைக்குள்ள தானே நீங்க எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். சோ ஒரு எம்ப்டியா ஒரு எல்லைய கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த எல்லைக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு டாஸ்க்க ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ண போறோம்னா, அவங்க டாஸ்க்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஆன் கிளிக்ல அவங்க டாகிள் கம்ப்ளீட்டா வருதா? டாகிள் கம்ப்ளீட்டா செக் பண்றதுக்கு நம்ம கீழ ஃபங்ஷன எழுதுவோம். இப்போதைக்கு என்ன நினைவு வச்சுக்கணும்னா, நீங்க அவங்க டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? இல்லையான்னு செக் பண்ணிட்டு, டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டாஸ்க்கோட டைட்டிலும், அதோட கேட்டகரி அது நம்மளுக்கு வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணா என்ன அர்த்தம்? அந்த டாஸ்க்கோட டைட்டில், அதோட கேட்டகரி வந்துட்டு நமக்கு ஆட் ஆகும். இங்க நமக்கு என்ன ஆகுது? அந்த டாஸ்க்கோட டைட்டில், அதோட கேட்டகரி ஆட் ஆகுது. சோ, அவங்க ஆட் டாஸ்க் குடுத்து, அத கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? அந்த டாஸ்க்க பாத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லைக்குள்ள அதோட டைட்டில், அதுக்கப்புறம் அதோட கேட்டகரி ஆட் ஆகும். இன் கேஸ் நான் இப்ப இத டெலீட் பண்றேன் அப்டின்னா, எனக்கு என்ன ஆகுது? டெலீட் ஆகுதா? டெலீட் பட்டன கிளிக் பண்ணோனே டெலீட் ஆகுது. சோ, அதுக்கு தான் இந்த ஃபங்ஷன். சோ, ஒரு டெலீட் பட்டன் மாதிரி இங்கேயே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிரியேட் பண்ண உடனே, அந்த டெலீட்ட குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது? டெலீட் ஆகுது. சோ அதுக்கு நான் டெலீட் டாஸ்க்ன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதுவேன். இங்க டாகிள் கம்ப்ளீட்ன்னு இன்னொரு ஒரு ஃபங்ஷன் எழுதுவேன். ஓகே. அந்த ஃபங்ஷன நான் இதுக்கப்புறம் தான் எழுதுவேன். ஃபைனலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ள நம்ம இங்க எல்லைய கிரியேட் பண்ணி, அந்த எல்லைக்குள்ள ஒரு வேல்யூ ஐ மீன் அந்த டைட்டில் அண்ட் தென் கேட்டகரி ஆட் பண்ணி வச்சிருக்கோமா? அத அந்த யுஎல் டேக் அந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ள அப்பன் சைல்டு யூஸ் பண்ணி அப்பன் சைல்டுனா வேல்யூவ உள்ள அப்பன் பண்றது. சோ அப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். சோ நான் இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபார்ம டெலீட் பண்ணா டெலீட் ஆகணும். அதே மாதிரி அங்க கம்ப்ளீட் ஆயிட்டா இல்லையாங்கிறத ஒரு டாகிள் கம்ப்ளீட் வச்சு செக் பண்றாங்களா? சோ அந்த டாகிள் கம்ப்ளீட்ட வச்சு நீங்க ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிட்டா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க போஸ்ட் மெத்தட கால் பண்ணணும். சோ அத கால் பண்றதுக்கு சாரி பேட்ச் மெத்தட கால் பண்ணணும். பேட்ச் மெத்தட கால் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேட்ச் மெத்தடுக்கு என்ன பாஸ் பண்ணணும்? ஐடி பாஸ் பண்ணணும். இங்க நம்மளுக்கு பேட்ச் மெத்தட்ல ஐடி பாஸ் பண்ணியிருக்காங்களா? அத வச்சுதான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்க நான் போஸ்ட் பேட்ச் மெத்தட கால் பண்ண போறேன். சோ சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அந்த டாஸ்க்க முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் போகுது. சோ ஃபெட்ச் முதல்ல நான் என்ன பண்றேன்? ஃபெட்ச் பண்றேன். இதே கதை தான். எந்த கதைனா இங்க இருக்கா? இதே மாதிரி தான். ஃபெட்ச் பண்ணி ஜஸ்ட் ஐடிய மட்டும் ஃபெட்ச் பண்ணி எடுக்க போறோம். அத அப்படியே கொஞ்சம் அப்படியே காமிக்கிறேன். ஓகே. அதோட எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஏபிஐ மட்டும் ஃபெட்ச் பண்ணி அனுப்பினா போதாது. ஐடியையும் ஃபெட்ச் பண்ணணும். ஃபெட்ச் பண்ணாதான் ஐடிய வச்சு அது கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன மெத்தட்? நமக்கு அங்க போஸ்ட் மெத்தட் குடுத்த மாரி, இங்க என்ன மெத்தட் குடுக்க போறோம் அப்படின்னா, மேட்ச் மெத்தட் குடுக்க போறோம். ஓகே. சோ பேட்ச் மெத்தட் குடுத்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ
ஃபைனலா டாஸ்க் லோட் டாஸ்க் எல்லாத்துலயுமே லோட் டாஸ்க் கடைசியா கொடுத்துடணும். ஓகேவா? அப்பதான் நமக்கு என்ன ஆகும், பேட்ச் பண்ணி கம்ப்ளீட்டடா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டாஸ்க் எல்லாமே லோட் ஆகும். சோ அதனால எல்லாத்துலயுமே கடைசியா லோட் பண்ண டாஸ்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா டெலீட் ஆச்சா. சோ அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேன், டெலீட் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேனா. சோ அந்த ஃபங்க்ஷனை இனிமேல் தான் நான் எழுத போறேன். அங்க ஜஸ்ட் இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது மட்டும் டெலீட் டாஸ்க கால் பண்ணியிருந்தேன். சோ இந்த இடத்துல நம்ம என்ன டாஸ்க் வந்து பேக் எண்ட்ல எழுதி வச்சிருக்கோம், டெலீட்னு ஒரு ரூட்டர் எழுதி வச்சிருக்கோமா. சோ அது என்ன பண்ணும், ஐடி நேம் வச்சு ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணும். சோ இத நம்ம வந்துட்டு இந்த ரூட்டரை அங்க கால் பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டெலீட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட் வச்சுக்கிறேன். இதுல நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா ஐடியை வந்து பாஸ் பண்றேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு அவாய்ட் ஃபெச் அதே மாதிரி ஃபெச் பண்றேன். என்னெல்லாம் ஃபெச் பண்ண போறேன், இதேதான் இப்படியே ஃபெச் பண்ணிக்கலாம். மெத்தடை மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். பேட்ச் மாதிரியே தான் ஐடி வச்சு பாஸ் பண்ணி இங்க மெத்தடை மட்டும் டெலீட்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், டெலீட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். ஃபைனலி நம்ம அவ்வளவுதான், நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா சோ ஃபைனலா நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ணியாச்சு. அத மெத்தட் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு, டெலீட் பண்றத பண்ணியாச்சு. அண்ட் தென் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிட்டா இல்லையா நீங்க செக் பண்றதுக்கு பேட்ச் மெத்தடையும் கால் பண்ணியாச்சு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகுறதுக்கு டெலீட் ரூட்டரையும் கால் பண்ணி அதுக்கு ஐடியையும் பாஸ் பண்ணியாச்சு, ஏபிஐயும் பாஸ் பண்ணி டெலீட் பண்றதுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஏபிஐ டிக்ளேர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு சப்மிட் பண்ணோம்னா நம்மளோட டாஸ்க் எல்லாமே போஸ்ட் ஆகணும். சோ அதுக்கு ஃபார்ம் எலமெண்ட் இதை மட்டும் நல்லா கவனிங்க, உங்களுக்கு வந்து ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். டாஸ்க் ஃபார்மை நான் வந்து கெட் பண்ணிருக்கேன். கெட் பண்ணி சப்மிட் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன், ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணி போஸ்ட் மெத்தட் ஏபிஐ யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி எல்லாத்தையும் டைட்டில கேட்டகரியும் ஃபெச் பண்ணி போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஜேசான் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணி மங்கோடிபில ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்டோர் பண்ண கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி வியூ பண்ணி பார்க்கணும்னா அங்க எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏபிஐ ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அங்க கெட் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் கேட்டகரியில உள்ள வேல்யூ எனக்கு வேணும். அவங்க ஆள் கொடுத்துருக்காங்களா, பர்சனல் கொடுத்துருக்காங்களா, ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும். அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி டாஸ்க்ல வச்சுக்கிறேன். அந்த ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் இப்ப பர்சனல் கொடுத்தாங்கன்னா பர்சனல்ல உள்ளதை மட்டும் ஸ்டோர் பண்ற மாதிரி அந்த டாஸ்க மட்டும் எனக்கு வியூ பண்ற மாதிரி வருதா. சோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு நான் செக் பண்றேன், கொடுத்துருக்கிறது ஒர்க்கா இருந்துச்சுன்னா கேட்டகரியில போய் ஒர்க்கை மட்டும் எடுத்துட்டு வந்து அதை ஃபில்டருக்குள்ள ஆட் பண்ணி டாஸ்க்ல ரெஸ்பான்ஸா ஜேசான் ஃபார்மேட்ல ஷோ பண்ற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், டாஸ்க் லிஸ்ட் ஷோ ஆகுறதுக்கு எனக்கு ஒரு யூஎல் தேவை. ஒரு யூஎல் வந்துட்டு எம்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் இங்க ஷோ ஷோ பண்ணி வச்சிருக்கோம்ல, ரெஸ்பான்ஸ் டாஸ்க் உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்கேன்ல, எனக்கு அது ஷோ ஆகணும். அதை இனிஷியலா ஃபர்ஸ்ட் எம்டியா கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்ஐ டேக் ஒவ்வொரு டைமும் அவங்க டாஸ்க பர்சனலா வந்துட்டு குடுத்து கம்பேர் பண்ணி ஃபில்டர் பண்ணி டாஸ்க்க வைக்கவும் எனக்கு அது வந்து எல்ஐக்குள்ள ஷோ ஆகணும். அதுக்கு நான் ஒரு எல்ஐ எலமெண்ட்ட கிரியேட் பண்ணி எல்ஐக்குள்ள எப்படி ஷோ பண்றேன், அவங்க வந்து அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையா. தட் மீன்ஸ் அவங்க ஆட் டாஸ்க் குடுத்து அந்த டாஸ்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு அதோட ஐடி நேம வச்சு பேட்ச் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஓகே. சோ அதுக்குதான் இந்த டாகிள் கம்ப்ளீட்ங்கிற இந்த ஃபங்க்ஷன். அது பேட்ச் மெத்தட கால் பண்ணி போய் செக் பண்ணி பார்க்கும். ஓகே, அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து டாஸ்க் ஆட் ஆயிருந்துச்சுன்னா டாஸ்கோட டைட்டிலும் கேட்டகிரியும் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த யூஎல்குள்ள டாஸ்கோட டைட்டில் கேட்டகிரியோட அது ஷோ பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பட்டன் டெலிட் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க் டெலிட் ஆகணும். ஸோ அதுக்குதான் இந்த டெலிட் பட்டன்.
சோ அத வச்சு நமக்கு என்ன பண்ணுவோம்? டெலிட் டாஸ்க்னு ஒரு ஃபங்ஷன் எழுதி வச்சிருக்கோம். அது போய் ஏபிஐயும் ஐடியும் ஃபெட்ச் பண்ணி பேக் எண்டுக்கு குடுக்கும். அந்த மெத்தட் போஸ்ட் குடுத்திருக்கிறது டெலிட் குடுத்திருக்கிறதுனால, டெலிட் மெத்தடோட ரூட்டர வந்து கால் பண்ணி, நமக்கு என்ன பண்ணிரும்? அந்த ஐடிய வச்சு டெலிட் பண்ணிரும். பேட்ச் மெத்தட் கம்ப்ளீட்டடா இல்லையான்னு பார்த்து சேவ் பண்ணும். போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும்? எல்லா டாஸ்க்கையும் எடுத்துட்டு போய் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கும். கெட் மெத்தட் வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இத யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட இப்ப பண்ணியிருக்கோம். ஓகே. நான் இப்போ பேக் எண்ட்ல வந்துட்டு இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு சிஎஸ்எஸ்லாம் ஆட் பண்ணல. ஓகேவா? இதுல மட்டும் சரி இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேளுங்க. ஓகே. ஏதாவது ஒரு மெத்தட் புரியலையா உங்களுக்கு? எனிதிங் எதையாவது 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணணுமா? கண்டிப்பா பேக் எண்ட் சொல்லும்போது போர் அடிச்சுரும். அதான் கிளாஸ்ல இருந்து பாதி பேர் ரிலீவ் ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். சரி. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க் மாரி குடுக்க சொன்னாங்க. ஓகேவா? என்ன டாஸ்க் அப்டின்னா, ஆ நான் இப்போ வந்துட்டு இந்த இத ஸ்டோர் பண்ற மாதிரி பண்ணிட்டேன்ல, MongoDBல. இதே மாதிரி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம ஆ குடுத்து, அதுல நேமு, ஏஜ் ஏதாவது குடுத்திருந்தாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கீமாவ கிரியேட் பண்ணி, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம நீங்க வந்து MongoDBல எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஓகே. ஸ்டோர் பண்ணி பேக் எண்ட் கோட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணா கூட போதும். ஓகே. நீங்க அத எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ, அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இப்ப பண்ணது மாதிரியே தான். சேம் டு சேம் அதே மாதிரி தான் இருக்க போது. இங்க நான் வந்துட்டு என்ன வாங்குறேன்னா, டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கா, பர்சனலா அப்படி வாங்குறேன்ல. நீங்க ஜஸ்ட் வியூ பண்ணி பாக்குற மாரி கூட இருக்க வேண்டாம். அத ஜஸ்ட் உங்களோட MongoDBல ஸ்டோர் ஆகுற மாதிரி செட் பண்ணீங்கனாலே கூட போதும். ஓகே. சோ ஒரு டாஸ்க்க, ஃபீட்பேக்க நீங்க வாங்குறீங்க, MongoDBல ஸ்டோர் பண்றீங்க. இதே மாதிரி தான். சோ இந்த டாஸ்க்க நீங்க பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டா ஃபைனலா உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்க சொன்னாங்க. அதனால தான் இந்த டாஸ்க் நான் குடுத்துருக்கேன். ஓகே. சோ வெயிட் a மினிட். இங்க நெறையா எரர் இருக்கு. அத மட்டும் கிளியர் பண்ணி ரன் பண்ணி காமிச்சுர்றேன்.